சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான கொஸ்டின்ஸ்க்கான கொஸ்டின் ஆன்சர் சீரீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு, ஃப்ரண்ட் பல்லுக்கு வந்து எனக்கு அடிபட்டுருச்சு, அடிப்பட்ட பல்லுக்கு வந்து ரூட் கேனால் பண்ணலாமா, அண்ட் எஸ்பெஷலி மேல் பல்லாக இருக்குது, அது அந்த மேல் பல்லுக்கு ரூட் கேனால் பண்ண முடியுமா, பண்ணினா அந்த பல்லுக்கு க்ரௌன் போடணுமா வேண்டாமா அப்படின்னு கொஸ்டின் கேட்டு, இந்த ஸ்பெசிஃபிக் கொஸ்டினுக்கு இந்த வீடியோவில் ஆன்சர் பார்க்கலாம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணல பேர்ல்ஸ் டென்டிஸ்ட்ரி சேனல் அப்படின்னா அவசியம் பேர்ல்ஸ் டென்டிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி ரூட் கேனால் பற்றி வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ ரூட் கேனாலோட ரெக்குவயர்மெண்ட்டே வந்து ஒன்று பல் சொத்தை அதிகமாகி அந்த பல்ப் இன்வால்வ் ஆகும்போது ரூட் கேனால் பண்ணுவோம், ஆர் சின்ன வயசுலையோ ஆர் வேறு ஏதாவது ஒரு காரணத்தில். சின்ன வயசில் சில பேருக்கு வந்து ஃபுட்பால் விளையாடுறப்பாங்க, கிரிக்கெட் விளையாடுறப்பாங்க, அந்த பால் வந்து ஃப்ரண்ட் பல்லில் பட்டிருக்கும், பல்லில் பெருசாக ஒன்றும் வலி இருந்திருக்காது, அவங்க அப்படியே விட்டுருப்பாங்க. ஆனால் ஒரு 20 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு அந்த பல்லு கலர் மாறி இருக்கும். எக்ஸ்ரே எடுக்கும் போது பல்லுக்குள்ளே இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். அடிப்பட்டு பல்லு உடையிறதோ ஒரு அடிப்பட்டு பல்லுக்கு உண்டான ரத்த ஓட்டம் குறையிறதோ ஒரு காமனான நிகழ்வு இல்லைனாலும் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பற்களில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அடிப்படும் போது அந்த பற்கள் உடைஞ்சிருக்காது, பார்க்கறதுக்கு நார்மலாக இருக்கும். ஆனால் நாள் ஆக ஆக அந்த பற்களோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். எதனால இந்த மாற்றம் இருக்குது அப்படின்னா, இந்த பற்களோட வேரோட எண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நேரோ எபிக்கல் ஃபொராமன் அந்த இடத்த சொல்லுவோம். அதோட டயமீட்டர் வந்து யூஸ்வலாக 0.3 to 0.4 மில்லிமீட்டர் தான் இருக்கும். அந்த எபிக்கல் ஃபொராமன் வழியாக தான் இந்த பற்களுக்கு உண்டான ரத்த ஓட்டம் வரும். இந்த பற்கள் அடிப்படும் போது சம்டைம்ஸ் அந்த எபிக்கல் ஃபொராமன்ல வர ரத்த ஓட்டம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பற்களுக்கு உண்டான ரத்த ஓட்டம் பாதிச்சிருச்சுன்னா உள்ளுக்குள்ள ஒழுங்கான ரத்த ஓட்டம் இல்லாதனால அந்த பல் வந்து நான் வைட்டல் டூத் ஆயிரும். இந்த மாதிரி நான் வைட்டல் டூத்தில் அந்த இடத்துல வந்து ஒரு பாக்டீரியா டெவலப் ஆகி இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரத்த ஓட்டம் இல்லாதனால ரத்தம் உறைஞ்சி தான் பற்களோட கலரும் மாறும். ஸோ அடிப்பட்ட கலரும் மாறும், ரத்த ஓட்டம் இல்லாதனால வந்து பாக்டீரியா வந்து இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பற்களுக்கு வந்து ரூட் கேனால் பண்ண முடியுமா? அவசியம் ரூட் கேனால் பண்ணலாம், ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. ரூட் கேனால் பண்ணும்போது பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸ்ரே எடுக்கணும், சம்டைம்ஸ் சிடி ஸ்கேனும் எடுப்போம். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஏன் எக்ஸ்ரே எடுப்போம்? இந்த ரூட் கேனால் ஸ்பேஸ், இந்த ரத்த ஓட்டம் குறைஞ்சதுனால இன்ஃபெக்ஷனால இந்த ரூட் கேனால் ஸ்பேஸ் வந்து ஒழுங்காக இருக்கா அவர் ஃபுல்லாக பாதிச்சிருச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக எக்ஸ்ரே எடுப்போம். எதுக்கு சிடி எடுப்போம்? இந்த இன்ஃபெக்ஷன் பற்களுக்குள்ள மட்டும் இருக்கா, உள்ளுக்குள்ள இருக்கிற எலும்புலையும் போயிருக்கா பார்க்கறதுக்காக சிடி எடுப்போம். ஸோ இந்த ரூட் கேனால் ஸ்பேஸ் இருக்கு, இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா ரூட் கேனால் சரி பண்ணி பற்களை சரி பண்ண முடியும். எலும்புக்குள்ளேயே இன்ஃபெக்ஷன் போயிடுச்சுன்னா யூஸ்வலாக பெரிய பிக்கல் சர்ஜரி பண்ற மாதிரியும் இருக்கும். அவரோட நெக்ஸ்ட் கேள்வி என்ன, இந்த பற்களுக்கு க்ரௌன் போடணுமா டாக்டர் அப்படின்னு. க்ரௌன் வந்து பற்கள் கலர் மாறவே இல்லை, டூத் நல்லா இன்டாக்டா இருக்கு, க்ரௌன் அவாய்ட் பண்ணலாமா? க்ரௌன் அவாய்ட் பண்ணலாம். பற்கள் கலர் மாறிடுச்சு, க்ரௌன் போடலாமா? க்ரௌன் போடலாம். க்ரௌன் போடுறதுனால பற்கள் கலரை வந்து பக்கத்து பல் என்ன கலர் இருக்கோ அதே கலர் கொண்டு வந்து கரெக்டாக மேட்ச் பண்ண முடியும். ஆனால் பற்களோட டிஸ்கலரேஷனோட அளவை பொறுத்து என்ன மெட்டீரியலில் க்ரௌன், என்ன மாதிரி க்ரௌன், ஆர் க்ரௌன் மட்டும் பண்ணணுமா, வெனியர் பண்ணணுமா, எல்லா ஆப்ஷனும் நம்ம வந்து பற்களை செக் பண்ணும்போது டிசைட் பண்ண முடியும். அவங்க கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.